ஊருக்கு நல்லது சொல்வேன், உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர்களே, இசை கலைஞர்களே, ஒளி அமைப்பாளர்களே, வீடியோ எடுக்கக்கூடிய வீடியோ அமைப்பாளரே, ஊர் பொதுமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, அத்துணை பேருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? சேலம் பஸ் ஸ்டாண்டில் டப்பா வச்சு வியாபாரம் பண்ணிடுவாங்க பார்த்துருக்கீங்களா சார்? வெள்ளாரம் லைகேஸ்வரங்க கம்பெனியோட விளம்பரத்துக்காக விற்கிறோம் சார். சின்ன பிள்ளைங்க பின்னாடி பார்க்க, பெரிய பிடிச்ச முன்னாடி பாக்கி நம்ம கிராமத்தில் பாருங்க, கல்ல காத்தில் கல்லடை கட்டியெல்லாம் முக்கிட்டு முடக்கிட்டு அல்லாபர்லையும் முருகாபர்லையும் பாருங்க சார். எங்கள் வெள்ளார் லைகத்தோடைய ஒரு உருண்டை சாப்பிட்டு பாருங்க சார். சும்மா 5:30 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி தட்டி எழுப்பும் பாருங்க சார். அப்படி இல்லைன்னா நாங்கள் சாந்தி லாட்சியில் படுத்துருப்போம், தட்டி எழுப்பி கேட்டு பாருங்க சார். பழைய சாந்தி சார். இது சாதாரணப்பட்ட ஊராங்க. மாங்கா நகரம்னா நம்ம சேலத்தை சொல்லுவோம், தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவோம், தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம். பண்பாடுள்ள பெண்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டா கரடியானூரை தான் கை நீட்டி சொல்லணும். பெண்கள்லாம் நல்ல உற்சாகமா கைதட்டல் கொடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் வந்திருக்கேன். என்ன பேச்சு ரெண்டு பேரும்? அப்படி கேளுமா அக்கா. 2 ஆண்கள் வந்து நின்னாங்கல்ல அக்கா, ஒத்த வார்த்தை நடுவரை வர்ணிச்சு பேசினாங்களா? இல்லையா? இல்ல. ஆனா நான் திருநெல்வேலியில இருந்து எதுக்குங்க வந்திருக்கேன்? உங்க அழக வர்ணிக்கிறதுக்கு தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு அழகால தாங்க இன்னொரு அழகையை வர்ணிக்க முடியும். அந்த பிள்ளை அழகுனதுல உனக்குன்னு வைத்திருச்சா? இது அழகுன்னு சொல்லுது, அவை அழகுங்கிற வார்த்தைக்கு வைத்திருச்சல போறாங்க பாருங்க சார். நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காருங்க சார். என் அமைப்பே அப்படித்தாமா. இந்த சேர்ல உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தெரியுமா? சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சிங்கம்டா. சேதாரம் இல்லாத தங்கம், தங்கம். கண்ணாடி போடாத கலாமை, சற்றே கருத்து போன முலாமை, சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு எழுதுவதில் நீங்கள் ஒரு ஆந்தை. ஆந்தையா? சற்றே சரிந்த பார்வை ராயல், ஒரு சைடில் இருந்து பார்த்தால் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரின் சாயல். கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள், கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள், கொக்கோ கோலா நிறம் நீங்கள். கொக்கோ கோலா நிறம் கருப்பு தானே சார்? ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன கருப்புன்னு என்னை கேலி பண்ணாத. கேலி தான் சார் பண்ணுவேன். நீ வெள்ளையா இருக்கம், நீ பந்தாவா பெருமை நினைக்காத. வெள்ளையா இருக்கறவங்க போய் ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன சார்? இப்ப தெரிஞ்சுக்க. என் கருப்பு உன் தலைக்கு மேல, உன் வெள்ளை என் காலுக்கு கீழே. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, அவரவர் எண்ணங்களில் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தெரிஞ்சுக்க. நல்ல கை தட்டுங்க ஆண்கள், நல்ல கை தட்டுங்க சார். இங்க பாருங்க, பெண்கள் குறைவா இருக்காங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எங்க பெண்களே சரியில்லைன்னு எதிரணில இருந்து வந்து 2 பேரும் பேசினாங்கல்ல, எங்க அண்ணன் 2 பேரும் பேசினாங்கல்ல, 2 பேரும் கிளம்பி வாங்க, சொந்த செலவுல உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். பொம்பளை கூப்பிட்டா எங்க வேணா கிளப்பிடுறதா? பிரிச்சு விடுறதுக்கு கூப்பிடுறா டைவர்ஸ் ஆமாடா. இல்ல நான் கேக்குறேன் ஏக்கா, பெண்களே சரியில்லைன்னு சொன்னாங்கல்லக்கா, என்னைக்காவது எங்க பெண்கள் ஆண்கள் என்ன அட்டுழியம் பண்றீங்க? கொஞ்சோண்டு ரசம் வைக்கிறதுக்கு பதிலா அதுல பால் டாயில கலந்து விஷம் வச்சு கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணு சரி, நீங்க பால் டாயிலாம் வைக்க வேணாம். நீங்க வைக்கிற ரசமே விஷமாய்த்தானே இருக்க, அப்புறம் புதுசா பால் டாயில கலக்குறேன். இல்ல குடிச்சிட்டு வந்து என்ன ஆட்டம் போடுறீங்க சார்? இந்த ஆண்கள்லாம் பெண்கள் சரியில்லைன்னு நீங்க குடிக்கிறீங்க. என்னைக்காவது பெண்கள்லாம் நமக்கு புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு மாரியம்மக்கா காளியம்மக்கா எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடணும், உங்க நிலைமை என்ன சார் ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது, ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, குறுக்க பேசுறீங்கல்ல சார். எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க சார். பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், ஜவ்வாது மணக்கும், கணவன் மீது கொண்ட பாசம் மணக்கும். அதுதானக்கா பெண்கள். தட்டுங்கக்கா கைய. ஆண்கள் பக்கம்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், சிகரெட்டு நாரும், பான்பராக்கு நாரும், குவாட்ரு நாரும், பல வருஷமா பல்லே தேய்க்காம பல்லே நாரும், நாத்தம் பிடிச்ச கோஷ்டிகளா. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். ஒன்று தெரிஞ்சுக்க, இவ்வளவும் மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை உழைக்கிறதுனால இங்க மணக்குது, இல்லைன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க. யாரு நீங்க? இதுல என்ன சொல்ற? இருமா சொல்றங்க சார். இதுல என்ன சொல்ற? ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட்டு நாரும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லக்கூடாது. சிகரெட்டு வாசனை வரும், பீடி சுமல் வரும்,
பிராந்தி மணக்கும் 250 ரூபாவா போட்டு குடிச்சிருக்கு. நாரும் சொல்லக்கூடாது சார். இவ்வளவு பெருமா எல்லாருமே சொல்றாங்க. குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, சுகர் உள்ளவனை இனியவன், திருடன பொருள் விரும்பி, நடுவர நல்லவன், மஞ்சுநாதன ரொம்ப நல்லவன், சார். என்னைக்குமே ஆண்கள் பக்கத்துல பெண்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க ஹீரோவா இருப்பீங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல சார். நம்ம சுயம்பு மாரியம்மன் மாரியாத்தாவா சுயம்பா இந்த ஊர்ல வந்து உருவெடுத்திருக்கா இல்லையா? அங்க கருவறைக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க சார். அங்கே கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம், இங்கே பெண்குள்ளே ஒரு கருவறை. சொன்னா பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. அதை நீங்க புரிஞ்சு, பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுன்னா அப்ப பொம்பளையாளுக்கு பேய் பிடிக்குது. அந்த பேய்க்கு கூட ஆம்பளையால பிடிக்கல. தட்டுங்கக்கா கைய. அது இல்ல காரணம். ஏன் தெரியுமா பொம்பளையாளுக்கு பூரா பேய் பிடிக்குது? ஏன்னா எனத்தோட தான் சேரும். எங்கேயாவது ஆம்பளையால் பேய் பிடிச்சி ஆடி இருக்கானா? ஐயா ஆடமாட்டான். இல்ல இதுலயும் ஆண்கள் உழைக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்கள் நாங்களும் உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மைதானக்கா? எங்க எல்லாமே வீட்டுல இனி சரிநிகர் சமானமா இருக்கணும். நாங்க இட்லியை வச்சா நீங்க சட்னி இறங்க, நாங்க வாச தொழிச்சா நீங்க கோலம் போடுங்க, நீங்க துணி துவைங்க சார் நாங்க உடுத்திட்டு போறோம், நீங்க சம்பாதிங்க சார் நாங்க செலவு பண்றோம், நீங்க சாப்பிடுங்க நாங்க பாத்ரூம் போறோம், நீங்க மாசமா இருக்க நாங்க குழந்தை பத்துக்கிறோம். நல்ல டீலிங்கயா சார். என்ன சார் பேசுறீங்க? அப்புறம் என்ன சார்? இந்த திருவிழா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொம்பளை ஒரு பையனை பார்த்தா என்ன தெரியுமா யோசிப்பா? இப்ப கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தா, இந்த டிஷர்ட் நல்லா இருக்க, இந்த டிஷர்ட் நம்ம புருஷனுக்கு போட்டு பார்த்தா எப்படி நல்லா இருக்கும்னு பெண்கள் யோசிப்போம். அப்படிதானக்கா நம்ம யோசிப்போம். இதே இது ஒரு அழகான மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு ஒரு இடத்துல ஒரு பிள்ளை போட்டும் ஒரு ஆம்பளை பார்த்தா எப்படிங்க பார்ப்பாங்க? இந்த பிள்ளைய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோமா? நம்ம கண்ணுல சிக்கியிருக்க மாட்டாளா? இவளையே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோமா நினைக்கிறது தானே சார் உங்க குணம்? பரந்த மனசு. யார் உங்க மனசு? அது ஒண்ணு தெரிஞ்சுக்க. 5 வருஷமா பொண்ணு பார்ப்போம், பொண்ணே சிக்காது. இவளையாவது கட்டுவோம்னு கொண்டாந்து உட்கார வைப்பாங்க மணவரையில். அப்பத்தான் சுற்றி அழகழகா நிற்பாளுங்க. அதில் அறிமுகப்படுத்துவாங்க, இது உனக்கு மாமா மக வேணும்டா, 5 வருஷமா எங்கடா ஒழிச்சு வச்சிருந்திய, தரித்திரம் முடிச்சவங்களா. இங்கிட்டு காட்டுவாங்க, இது உனக்கு சின்ன மாமியா மக, இத்தனை வருஷமா எங்கடா இருந்தாளுங்க பழுக. இந்த அட்டை கொண்டாந்து உட்கார வச்சு அப்புறம் தான் அழகழகா காட்டுவாங்க, வைத்தறிச்சலை கிளப்புவாங்க. சார் யார் வேணாலும் அவங்க மனைவியை குறை சொல்லலாம் சார். நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு உங்க மனைவியை குறை சொல்லலாமா? உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே சார் நீங்க 2 வீடு கட்டினீங்க. அது உண்மை. உண்மையிலே சொல்லுங்க சார். இந்த சுயம்பு முன்னாடி பொய் சொல்ல விரும்பல. நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான், இல்லைன்னு சொல்லல. உத்துக்கோங்க அப்படி. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில் ஒரு வீடு, என் சொந்த வீட்டில் ஒரு வீடு. என் மனைவி வந்த பிறகுதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். நான் பொய் சொல்ல விரும்பலை. என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார், 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டுறாங்க, அதனால் விற்காமல் வச்சுருக்காங்க. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாமல் 60 போச்சு. இந்த 10 நீர்ப்புடியில் இருக்கிறதுனால எழுத முடியாது. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் வீட்டில் 20 ஏக்கர், இப்போ அவள் வீட்டில் 60 ஏக்கர் இருக்குது. அதை மட்டும் இந்த கிராமத்தில் கேட்டு சொல்லுங்கள் தயவு செய்து ப்ளீஸ். வைத்தறிச்ச கொடுமையில் வாரியா தூக்கிட்டு திரிகிறேன் சார். சும்மா பெண்களையும் மனைவிமார்களெல்லாம் குறை பேசாதீங்க சார். சார் நீங்க பொண்ணு பார்க்க போனீங்க இல்லையா? ஆமா. எத்தனை பேரோட போனீங்க? நாங்க ஒரு 7 பேர் சுமோல போனோம். நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு போனீங்க? ஒரு பஸ்ல 50 பேரை கூட்டிட்டு போனேன். கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 2000 பத்திரிக்கை அடிச்சு 3000 பேர் சாப்பிட்டான். 3000 பேர் சாப்பிட்டாங்க. எங்க ஏன் தெரியுமாங்க, தனியா வந்து சிங்கிளா இருக்கிற பெண்களை சிங்கம்னு சொல்றேன். பொண்ணு பார்க்க போகும்போது 7 பேரோட போனீங்க, நிச்சயதார்த்தத்துக்கு 50 பேரோட போனீங்க, கல்யாணத்துக்கு 3000 பேர் உங்க வீட்டுல இருந்து வந்தாங்க சார். அந்த பொண்ணு பார்க்க போகும்போதும் தனியா தான் வந்தாங்க, நிச்சயதார்த்தத்துக்கும் தனியா தான் வந்தாங்க, கல்யாணத்துக்கும் தனியா தான் பெண்கள் வந்து தனியா வந்து தாலி வாங்கிக்கிறோம்னு சொன்னா சிங்கம் சிங்கிளா தான் வரும். நல்லா கை தட்டுங்கக்கா. அந்த சிங்கிளா வந்து சிங்கத்தை டபுள் ஆக்குனது யாரு? நாங்க தானே.
ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு தான் சொல்லிருக்காங்க. அப்ப புருஷன் அமைறதா புரோக்கர் கொடுத்த வரமா? மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமான்னு தான் சொல்லிருக்காங்க. அப்ப நாங்க ஆம்பளையா பிறக்கிறதுன்னு அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்தோம். பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் இறைவன். உண்மையா? ஆணுக்குள்ள என்ன சாணத்தை வச்சான்? சார் குறுக்க கேள்வி நீ குறுக்க சொல்லாதமா, நடுவர் இல்ல ஏக்கா, பொம்பளைய வீட்லயும் பேச விடுதாங்களா, மேடையிலயும் பேச விடுதாங்களாக்கா? இல்ல கேக்குறேன் சார், இவ்வளவு பேசுறீங்கல்ல சார், நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லு. நீ கேளு அக்கா, உங்களை சப்போர்ட்டுக்கு தான் நான் கேள்வி கேட்க. இப்ப நடுவரை இப்ப நம்ம மாட்டி விட போறோம். நல்ல உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாருங்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு, வச்சுக்க. டக்குன்னு சொல்லணும். சொல்றேன். மஞ்சப்பொடி எதுல இருந்து தயாரிக்காங்க? டக்கு டான்னு பதில் சொல்லுங்க சார். மஞ்சப்பொடி எதுல இருந்து தயாரிக்காங்க? பதில சொல்லுங்க சார். சரி. மஞ்சப்பொடி எதுல இருந்து? மஞ்சள், சீரகப்பொடி, சீரகம், மிளகு, வத்தப்பொடி, மூக்குப்பொடி. ஆம்பளைங்கனால இப்படிதான்க்கா, கூறுபாடே கிடையாது. இப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நம்ம பார்க்கும்போது வாங்க மாட்டோம், வாங்கும்போது அதை பார்க்க மாட்டோம். அது என்ன சார்? நம்ம பார்க்கும் போதெல்லாம் வாங்க மாட்டோம், ஆனா வாங்கும் போதெல்லாம் பார்க்க மாட்டோம். அது என்ன தெரியலையே. அதான் சவப்பெட்டி. நம்ம பார்க்கும்போது வாங்க முடியாது, நம்ம வாங்கும்போது அதை பார்க்க முடியாது. ரொம்ப அறிவாளி சார். நீங்க நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் அறிவாளியா தான் சார் இருப்பேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்கவா? கேளு. தங்க செயினை உருக்குனா என்ன கிடைக்கும்? தங்கம். வெள்ளி செயினை உருக்குனா என்ன கிடைக்கும்? வெள்ளி. இரும்பு செயினை உருக்குனா என்ன கிடைக்கும்? இரும்பு. சைக்கிள் செயினை உருக்குனா என்ன கிடைக்கும்? ரொம்ப அறிவாளியா இருக்கும் போல இருக்க. ஆமா சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஊர்ல 2 மான் இருந்தது. சரி. புள்ளி மான். ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லு. சரி. ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லாத. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. அந்த தண்ணியில விழுந்து திரும்பவும் சொல்லுங்கிற மான் செத்துருச்சு. சரி. செத்தது எந்த மான்? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. ஒரு மான் பேர் திரும்ப சொல்லு, இன்னொரு மான் பேர் திரும்ப சொல்லாத. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. சரி. இந்த திரும்ப சொல்லுங்கிற மானு தண்ணியில வந்து செத்து போச்சு. செத்தது எந்த மான்? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல சார், நான் 5:30க்கு தேர்தல் முடிகிற வரை சொல்லிக்கிட்டு இருப்பேன், தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை கிளப்பாது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேளு. ஒரு ஊர்ல நீலூசு நாலூசுன்னு 2 பேர் இருந்தாங்க. சரி. நீலூசு ஊருக்கு போயிட்டாங்க. சரி. மீதி யார் இருப்பா சொல்லு. உனக்கு தானே தெரியும், சொல்லு. ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருந்தா? 2 பேர். ஒருத்தன் பேர் என்ன? நீலூசு. இன்னொருத்தன் பேர் என்ன? நாலூசு. ஊருக்கு போனது யாரு? நீலூசு. வீட்ல இருந்தது யாரு? நாலூசு. கரெக்ட். அதேதான் பேசு. ஏதான் ரிப்பீட்டா? சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிற. ஒரு காசு கொடுங்க. இந்த வந்தா இருக்கு. இது எவ்வளவு? இது 50 ரூபா. இது எவ்வளவு? 5 ரூபா. இந்த 50 ரூபா தாளுக்கு 5 ரூபா காசுக்கு என்ன வித்தியாசம்? இது தாள், அது உலோகம். 45 ரூபா வித்தியாசம். இதான் தேவையில்லாம என்கிட்ட மாட்டாதேங்கிறேன்ல. திரும்ப இதுக்கு நீ மாட்ட. எப்பவுமே பெண்கள் வித்தியாசமா தான் யோசிப்போம். நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, வித்தியாசமா தான் யோசிப்பியா? ஆமா, அறிவுபூர்வமா யோசிப்போம் சார். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் லாக்டவுன்ங்க. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, கடவுளுக்கே லாக்டவுன், பட்டிமன்றத்துக்கே லாக்டவுன் போட்டுச்சு அரசாங்கம். எல்லாத்துக்கும் லாக்டவுன் போட்டா கூட எங்க பெண்களுடைய சமையற்கட்டுக்கு மட்டும் லாக்டவுன் போட முடிஞ்சுதாங்க? இல்ல. 4 டீ கேட்டேங்க, 8 வேளையா நாங்க வடிச்சு கொட்டணுமா இல்லையா? அம்புட்டைய தின்னப்புட்டு வக்கனையா வந்து இங்க வந்து பேசலாமா சார்? பேசலாமா? பெண்கள் பொறுப்பு இல்லாட்டி ஒரு குடும்பத்தை ஆனாலும் நடத்த முடியுமா சார்? சார், ஒரு ஆம்பளையால தனியா அந்த உலகத்துல வாழ முடியுமா? இந்த காதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் வர்றதுக்கு காரணமா இருக்கதே மனைவிங்கிற பொண்ணு தான் சார். அப்படியா? எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பாருங்க, நிலா வந்திருக்காது நடுவுற அம்மா சார். மேடையில கார்த்திகாங்கிற முழு நிலவு இருக்கும் போது எப்படிங்க வானத்துல நிலா வரும்? என்ன ஐயா புளிய கிளப்புறானே. மாப்பிள்ள தான் அங்கிட்டு போங்க. என்ன போறாம சார்? அண்ணன் மறக்காம போடு. திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து வேணா நீங்க கேட்டு பாருங்கக்கா. திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு அழகான பொண்ணு, அம்சமான பொண்ணு இருக்குன்னா அது நான் தான் சார். முடியாது உங்களுக்கு? முடியாது. கம்பி கட்டின பொண்ணு. ஏன்னா என்னுடைய சார்
என்னுடைய திருமணமே காதல் திருமணம் தாங்க. அப்படியா? என் வீட்டுக்காரர் என்னை காதலிக்கும் போது பெரிய பலசரக்கடை வச்சிருந்தேன். உண்மை உண்மையிலே இந்த பிள்ளை காதலிச்சு தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. சொல்லுங்க சார். இந்த கல்யாணம் பண்ணும்போது அவர் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தார். ஒரே நாள்ல 5 லாரி சரக்கு உள்ள வரும், 5 லாரி சரக்கு வெளியில போகும். சொல்லுங்க. போன வாரம் பார்த்தேன், பெட்டிக்கடை வச்சுட்டு உட்காந்துருக்கான் அந்த ஆள். அதுலேயும் 4 தேங்காய் பாக்கெட்டு தொங்குச்சு. மாப்பிள்ளை இது என்ன வியாபாரத்தை காண்கல? இல்லை மாமா, ஓன் யூஸ்க்கு. உங்கள் தங்கச்சி பட்டிமன்றம் போயிட்டு வந்தோடனே கால் வலிக்குதுன்னு சொல்லி தேய்ச்சி விடுறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னா. அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். காதலிக்கும் போது அப்படி கவிதையா சொல்லுவாரு. சொல்லுவான் உளருவாங்க. காதலிக்கும் போது அப்படி என்ன வர்ணிச்சு அழகா அன்னைக்கு ஒரு கவிதை சொன்னாருங்க. அன்பே, பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே உள்ள காதலுக்கு போண்டா மாதிரி நோய் எண்டு. எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். அன்பே, நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க அப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதினான். எங்க ஊர்லயே ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். என்ன? உயிர் பிரியும் நேரத்தை விட உன்னை பிரியும் நேரம் எவ்வளவு கொடுமையானது. எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். அன்பே, உன் கண்ணங்கள் மிராண்டா, நம்ம 2 பேரும் இந்த வெராண்டாவில் பெராண்டா எவ்வளவு கராண்டா இருக்கும். எங்க ஊர்லயே ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான் சார். எப்படி? அன்பே, நீ ஒரு இட்லி, நான் தாண்டி உனக்கு சட்னி. அன்பே, நீ ஒரு பரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு பரோட்டா. அவன் ஹோட்டல்ல சப்ளையர் வந்திருப்பானோ. எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். அன்பே, நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்டா. எங்க ஊர்லயே ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான் சார். என்ன? உன் பெயரை எழுதலாம் என்று நினைத்தேன், பேனா உன்னை குத்தி விடுமோ என்று எழுதாமல் விட்டு விட்டேன். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை. அன்பே, நீ எச்சி துப்பிய இடத்தில் நான் குச்சி நட்டு வைக்கவா. ஏண்டா வக்கத்தை வள ஒரு தண்ணி ஊற்றி நடப்படாது அப்படி அதோட ஓடி போயிட்டான். ஆனா அந்த காதல் வந்தாதான் சார் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். கையளவு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. இன்ன வரைக்கும் என் வீட்டுக்காரு என்ன வாடின்னு கூட கூப்பிட மாட்டாருங்க. வீட்டுக்காரன்னா ஹவுஸ் ஓனர் தானே சார்? எனக்கே ஓனர் சார், என்னோட புருஷன் சார், என் ஹஸ்பண்ட். யாரா ஒருத்தர் கரெக்டா சொல்லு. இன்ன வரைக்கும் வாடின்னு கூட கூப்பிட மாட்டாருங்க. ஏன்னா நான் வாடி போயிருவேனாங்க. இங்க வாடுறதுக்கு என்ன இருக்காங்க? என் கண்ணை உத்து பாரு தங்கச்சி, அக்கா கண்மை கூட போட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் கண்ணுக்குள்ள என் கணவர் இருக்காருங்க. கண்மை போட்டா அவர் மூஞ்சில கறி பூசுற மாதிரி இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. புரிஞ்ச மாட்டாட்டினா அப்படி இருக்கணும். நீனும் தான் இருக்கிற. ஆனா அவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க கூட சொன்னீங்கல்ல நான் மெலிஞ்சிட்டேன்னு. ஆமாம்மா. அவருக்காக வாரத்துல 7 நாள் விரதம் இருக்கேங்க. திங்கக்கிழமை ஆனா சிவபெருமானுக்கு விரதம், செவ்வாய்க்கிழமான நம்ம காளியாத்தாக்கு விரதம், புதன்கிழமான ராமருக்கு விரதம், வியாழக்கிழமான நம்ம சாய்பாபாக்கு விரதம், வெள்ளிக்கிழமை சக்திக்கு விரதம், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விரதம், ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு விரதம்னு என் கணவர் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக 7 நாள் விரதம் இருக்கனே. உன் கணவர் மகிழ்ச்சியா இருக்கணும்க்கா இந்த 7 நாள் விரதம்லாம் இருக்க வேணாமா? ஏன்னு? ஒரே ஒரு விரதம் இரு, உன் புருஷன் சந்தோஷமா இருப்பான். என்ன விரதம்? மௌன விரதம் இரு, அவன் பாட்டுல நிம்மதியா இருப்பான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏன் இந்த விரதம் பூரா இருக்கிற? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. வீட்டில் நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியா இருப்போம் தெரியுமா? போன வாரம் எங்க அக்கா எனக்கு பூ வாங்கி தந்திருக்காங்கன்னு பூ வாங்கி வச்சிருக்கேங்க. போன வாரம் எனக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சாமிக்கு பூவும் தலைக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு 2 கூட நிறைய சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தாருங்க. விற்காம கிடந்திருக்கான், அள்ளிக்கிட்டு வந்திருப்பேன். சாமந்தி பூ எதுக்குக்கா வைப்போம்? சாமிக்கு தானே வைப்போம். தலைக்கு வைக்க மல்லிகை பூ எங்கன்னு கேட்க என் சாமியே நீதாண்டின்னு சொல்றாருங்க. ரொம்ப பெருமையா நினைக்காத. உன்னைய போட்டா அவளை பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கான். அந்த ஆள் கொஞ்சம் உஷாரா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க சார். நீயா நானான்னு வாழ்றது வாழ்க்கை கிடையாதுங்க. நீயும் நானும்னு வாழ்றது தான் வாழ்க்கை. இந்த சமூகத்துல ஒரு ஆம்பளை வெற்றி பெறணும்னு சொன்னா இன்னொரு ஆம்பளைய தோக்கடிச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனா இல்லறத்துல ஒரு பொம்பளை கிட்ட தோத்து போனாலே நீங்க வெற்றியாளனா மாறலான்னு சொன்னா 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் சார். அதுதான் வாழ்க்கை. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, எங்க கிட்ட பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்களே. இங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச ஆண்கள் கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க சார். உங்களுக்கு மனைவிக்கு தெரியாம எத்தனை பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க. எனக்கு என்ன தெரியும்னு கையை நீட்டுவாங்க சார். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க சார். தாம் புருஷனுக்கு தெரியாம கடுகுட்டப்பாலையும் சீரகட்டப்பாலையும் சிறுவாடு சேர்த்து வச்சு தாம் பெத்த பொம்பளை பிள்ளைக்கு 50 பவுன் நகை வர சேர்த்து வைக்கக்கூடிய வல்லமையும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா எங்க பெண்கள் கிட்ட இருக்கும். நல்லா கை தட்டுங்கக்கா.
உண்மைம்மா. அதை சொல்லுங்க சார். அப்போ உங்கள் பெண்களை பார்த்து கேட்குறேன், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை மணிப்பரசிலே வச்சிருக்குங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு உள்ள தூக்கலை. அங்கே பாரு, அதை வீட்டில் வச்சுருக்கதே பெருசு, இதில் மணிப்பரசல் வச்சுருக்கா, மணிப்பரசல். ஆனால் என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோவை மணிப்பரசிலே வச்சுருக்கா. கைதட்டுங்கக்கா. 2 போட்டோவை மணிப்பரசிலே வச்சுருக்கா. பாசம். அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சுருக்கேங்கிற ஐயா. ஒட்டி விட்டு சாச்சி கையெழுத்து போட்டு விட்ருவா. நான் காலம்புறா லோனு கட்டிக்கினே தெரிய வேண்டியது தான். அப்படி கிடையாதுங்க. என்னைக்குமே ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளையால ஆம்பளை இல்லாம வாழ முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா என்னைக்குமே ஒரு ஆணால் பெண் இல்லாமல் வாழ முடியாது. ஏன் தெரியுமா பொம்பளை தனியா வாழ முடியும்னு சொல்றேன்? ஏன்னா அவளுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகங்க. அதனால கணவன் இறந்து போனா கூட தான் பொம்பளை பிள்ளைய பக்குவமா ஒழுக்கமா கலாச்சாரமா வளர்க்க முடியும்னா அது பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனா ஒரு ஆணால் பெண் இல்லாமல் வாழ முடியாது. ஏனென்றால் ஆண்களின் தன்னம்பிக்கையே பெண்கள் நாங்க தான் இல்லையா? எங்க பெண்களுடைய பொறுப்பு இல்லாட்டி ஆண்களால சத்தியமா முன்னேறவே முடியாதுங்க. சுயம்பு மாரியம்மன் எதுக்குங்க எங்க பேர் வச்சிருக்காங்க? சுயம்பா மேல எழுந்து வந்தவள் தான் ஒரு பெண். அதனாலதான் ஒரு குடும்பத்துல தெய்வம் வர முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பெண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. மாறின்னு எதுக்கு தெரியுமா சொல்றோம்? அவள் கருணையின் வடிவம். அதனாலதான் கருணை மழை பொழிவார். காளின்னு எதுக்கு பெண்ணை சொல்றோம்? அவள் கொச்சவையின் வடிவம். ஆக்ரோஷமா தீமையை கண்ணும் போது வெகுண்டல்றது யாருன்னு சொன்னா அது பெண்ணா மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர்களே, எப்படி சிவபெருமான் தன் உடம்புல பாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்காங்களோ அது மாதிரி ஆம்பளை குடும்பத்துல சரிபாதி பெண்ணுக்கு சமானம் கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த குடும்பம் நிச்சயமா வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா, அருமையான பேச்சு. உண்மையிலேயே கரடியானூர் அருள்மிகு சுயம்பு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த அந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்திருக்கிறது. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? பெண்கள்கிட்ட பொறுப்பே இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்லாத தம்பி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒருத்தனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. 1 வாரம் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்துட்டு டாக்டர் பொழைக்க மாட்டேன் கூட்டிகிட்டு போங்கன்ட்டார். நேற்று பார்க்குறேன் உசுரோடு வர்றான். மணிகண்டா, நீ செத்துருவாயின்னு சொன்னாரே டாக்டர், எப்படிரா பொழைச்சா? என்ன என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றினா அப்படின்னா. அவள் டாக்டராடா நர்ஸாடான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எப்படிரா காப்பாற்றினா? பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னு. உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறான்னா. என்னடா வேலைன்னு? பாம்பு கடித்த இடத்துல கடிக்கிறதா சார் அவருக்கு வேலை அப்படி. விஷம் சார பாம்பு கடிச்சா போய் தூங்கு. விஷம். பெண்கள் என்ன பொறுப்பா இருக்காங்க? போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு பெட்ரூம் கிட்ட போகிறேன். கரெக்டுன்னு ஒரு சவுண்டு. பெருச்சாளி தான் உள்ளே பூந்துருச்சு. கட்டையில் ஒரே போடு காலி பண்ணி கட்டை எடுத்துக்கிட்டு கதவை திறந்தேன். என் பொண்டாட்டி ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டோடு உட்காந்துருக்குறான். என் புள்ள 2 கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. இவர் ரைஸ் மில்ல ஓட்டிக்கிட்டு இருக்கான். சைத்தான் 12 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா. ஏன்டின்னு கேட்குறேன். இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது, அதைத்தான் நான் உள்ளே தள்ளிக்கிட்டு அப்படின்னு. உள்ளே தள்ளிடுவேன் 10 ரூபா பிஸ்கட்டு. இதை வெளியே எடுக்க 350 ரூபா செலவாகும். இது தேவையா? இது பொறுப்பா? பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு? ஆண் உழைத்து கொண்டு இருக்கிறான். இப்ப இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம்? ஒரே காரணம்தான். இந்த பண்ண 1 மணி 1:30 மணிக்கு நம்ம இந்த பேர் உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம்தான். அவங்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டோமேனு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம குறையாம வாங்கிட்டு போயிடணுமேனு உட்கார்ந்துருக்கோம்.
இதான் காரணம், உழைப்பு. சார் இப்போ பட்டிமன்றம் முடியும், நாங்கள்லாம் பஸ்ஸில் போவோம். இப்போ நான் 2 மணிக்கு ஆண்டலூர் கேட்டில் பஸ் ஏறுவேன். டிரைவரு அரை தூக்கத்தில் இருப்பார், பஸ் அப்படி ஓட்டிக்கிட்டே போவார். நாங்கள் நிறைய நைட்டு பிரயாணம் பண்ணக்கூடியவங்க. சில நேரம் அன்றைக்கி பார்க்குற ஒரு டிரைவர் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே போகிறார், 55 வயசு இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன், சார் சுகர் இருக்கா உங்களுக்கு? இருக்குது சார். மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வர்றீங்களே அப்படின்னு. சார் இந்த மிட்டாய் சாப்பிட்டோம்னா தூக்கம் வராது சார், என் உடம்பு போனாலும் சரி இவ்வளோ பேரை கொண்டு சேர்க்கணுமே அப்படின்னு. அன்றைக்கி போகிறேன் ஒரு பஸ்ஸில், இந்த நான் தைலம் பாருங்கள், கோடாலி தைலம், இதை ஒரு டிரைவரு நெத்தியில் தடவுறாரு. ஒரு மணி நேரம் பஸ்ஸு போயிருக்கும். கொஞ்ச நேரம் சென்று இதை எடுத்து இந்த புருவத்தில் இப்படி மேலே வைக்கிறாரு. ஏன் சார்ன்னு கேட்டேன். அது கண் எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சார், தூக்கம் வராது. அப்படியே தூக்கம் வந்த மாதிரி இருந்தால் என் பிள்ளைகளும் குடும்பம் முன்னாடி வந்து நிற்க சார், அவங்களை நினச்சிக்கிட்டே நான் வண்டி ஓட்டுவேன் சார்னா. ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை இழந்து உழைத்து கொண்டு இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம். இப்போ நைட்டு போய் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க, 10 ஆட்டோக்காரர் ஓடியாருவார். எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா சார் எங்கே போகணும், சார் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்டிருக்கேன் ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு, சார் பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறீங்க, ஏன் நைட்டு ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் இல்லை சார், நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்காக, நான் இரவு நேரத்தில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று எத்தனையோ ஆண்மகன்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார். இங்கேருந்து வெளிநாடு போய் உழைக்கிறான், இங்கேருந்து ரிக்கு வண்டி ஓட்டிகிட்டு போய் பல மாநிலத்தில் உழைக்கிறான், இங்கேருந்து கருது இருக்கிற வண்டி ஓட்டிகிட்டு போய் பல மாநிலத்தில் உழைக்கிறான். ஆண்மகன் உழைத்து கொண்டே இருக்கிறான். அப்போ பெண்கள் பொறுப்பு இல்லாத காரணத்தால் ஆண்களுடைய உழைப்புத்தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்ப்பு சொன்னால் இது 2 விட்டு சாத்தனா இவன் தாங்கிறது. அது என் உயரத்துக்கு கன்னத்தில் அடிக்கும், இது உயரத்துக்கு என் தொப்புள்ளே குத்தும், நான் மூவ் பண்ண முடியாது. அப்போ பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் அப்படியே காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பாங்க, வாங்க மகாராஜா, கரடியானூர் பட்டிமன்றம் சென்றீங்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா, போய் பாடு, தினம் இதுக்கிட்டு ஊர் சுற்றி போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பான். இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சு வச்சுங்களே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பான். என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மாண்ணா, சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே தீவட்டிப்பட்டியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற ஒரு பெண், இல்லைன்னு சொல்ல முடியுமா? சார் நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், அழிஞ்சு போயிடுறோம், நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். நம்ம வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றினவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? போய் தனிமரமாக வீட்டில் நிற்கும்போது அம்மா ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, ஏன் கண்ணு கலங்குது? அம்மா எல்லாத்தையும் நான் இழந்துட்டேம்மா, தொழில் போச்சம்மா, நான் என் பிள்ளைகளை எப்படிம்மா கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கண்ணு கலங்குவான். அப்போ அந்த தாய் ஏதோ அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கதை கொடுத்து, டே இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கடா அப்படின்பா. அதான் ஒரு பெண், தாய் என்ற பெண். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் வீட்டில் போய் மா தலைவலிக்குது அப்படின்னா எங்கள் அம்மா ஒடியாந்து ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க. இதே தலைவலிக்குதுன்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்துட்டு தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. இதே தலைவலின்னா எங்கள் அம்மா மாத்திரையும் தரவேனா, என் மனைவி தைலமும் தரவேனா. என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால் இங்கேயாப்பா தலைவலிக்குதுன்னு கையை வச்சா சரியா போய். சார் நாங்கள் கேலி பண்ணுறோம், மனைவியை கேலி பண்ணோம். ஒரு மனைவி என்ற பெண்ணினுடைய அருமையை யார்கிட்ட கேட்டு பார்க்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒவ்வொரு வேளை சோற்றுக்காக ஒவ்வொரு வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். சார் உன் பெண்ணுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணுறோம், ஏதோ ஒரு இவனுடைய கெட்ட பழக்கங்களால் தீய பழக்கங்களால் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான் அந்த இறைவன்கிட்ட. ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் அந்த பெண் காலம் பூராமை கன்னியாக இருந்து இந்த குடும்பத்திற்காக
குடும்பத்திற்காக உழைத்து பொறுப்போடு இருந்து கொண்டு இருக்கிறாளே அந்த பெண்ணை இங்கே கொண்டு சேர்ப்பது. அப்ப ஆணின் உழைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, பெண்ணின் பொறுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. எப்படி ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆணின் உழைப்பா பெண்ணின் பொறுப்பா என்று தீர்ப்பு சொல்வது? ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருது. மதுரை மீனாட்சியை பார்த்து ஒரு ஷேக் முகமதுங்கிற இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாளே. குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் மகிழ்ச்சி நிலைக்காது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆணின் உழைப்பும் பெண்ணின் பொறுப்பும் சமமாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்ப வண்டி சரியான திசை நோக்கி செல்லும் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.